பைபிளில் பல பிழைகளும் முரண்பாடுகளும் பொய்களும் இருக்குது. அதன் காரணமாக கிறிஸ்தவத்தில் ஏகப்பட்ட குழப்பங்களும் பிரிவுகளும் இருக்குது. உலகம் முழுவதும் கிறிஸ்தவத்தில் ஆயிரக்கணக்கான சபை பிரிவுகள் இருக்குது, டினாமினேஷன்ஸ். இந்த அத்தனை குழப்பங்களுக்கும் காரணம் பைபிள். ஆனால் இதையெல்லாம் மறுத்து பல கிறிஸ்தவங்க வாதம் பண்ணுறாங்க. பைபிளில் எந்த குழப்பங்களும் இல்லை, பைபிளை வாசிக்கிறவங்க தான் அதை சரியாக புரிஞ்சுக்கிறது கிடையாது, பைபிளை நம்ம ஆவிக்குரிய ரீதியாக வாசிக்கணும், அப்போ தான் புரியும் அப்படிங்கிறாங்க. பரிசுத்தாவியை பெற்றால் தான் அதில் உள்ள ரகசியங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் உங்களுடைய மனக்கண்கள் குருடாயிருச்சு, அதனால் உங்களுக்கு பைபிளில் இருக்கிற எல்லாமே முரண்பாடாக தோணுது அப்படின்னும் நம்ம மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. முரண்பாடாக தோன்றது நமக்கு மட்டும் இல்லை, கிறிஸ்தவர்களுக்கே முரண்பாடாக தோணுது. அதனால தான் அவங்க இத்தனை சபை பிரிவுகளை பிரிஞ்சிருக்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறத இன்னொருத்தர் ஒத்துக்கிறது இல்லை. அப்போ பைபிளை நம்புகிறவங்களே பைபிளில் அத்தனை முரண்பாடு இருக்குங்கிறத மறைமுகமாக ஒத்துக்கிறாங்க. சரி, அது தவிரவும் பைபிளில் இருக்கிற முரண்பாடுகளையும் பொய்களையும் மறைக்கிறதுக்காக எத்தனையோ புதிய பொய்களை உருவாக்கி வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணாலும் பைபிளில் இருந்த பிழைகளையும் முரண்பாட்டையும் பொய்களையும் இவங்களால் அறிவுபூர்வமாக மறுக்க முடியல. இப்போ என்ன பண்ணுறது? ஒன்று, பைபிள் கடவுளின் வார்த்தை இல்லைங்கிறத ஒத்துக்கணும். அதை ஒத்துக்கிட்டால் அப்புறம் இவங்க மதம் பொய்ன்னு ஆயிடும். அதனால் அதை ஒத்துக்க முடியாது. அதனால தான் பைபிளில் இருக்கிற இந்த பிரச்சனைகளை மறைக்கிறதுக்காக புதிதாக இவங்க காரணத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் இவங்க கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஒரு சாக்குப்போக்கு. பிராமணர்கள் தான் பைபிளில் இவ்வளவு பிரச்சனைகளையும் உண்டு பண்ணியிருக்கிறாங்களாம். கிறிஸ்தவத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் இந்து பிராமணர்கள் அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் அவங்க மேலே பழிய போடுறாங்க கிறிஸ்தவங்க. இப்போ திரையில் சில பேர் எழுதியிருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். இது ஒரு பெரிய கமெண்ட். அதில் கீழே பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் தான் காரணம் பைபிளில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு அப்படின்னு சொல்லி இவர் குறிப்பிட்டார். அதை மட்டும் இப்போ பெருசாக்கி காமிக்கிறேன் பாருங்கள். பைபிள் தமிழ் மொழிபெயர்ப்பில் பல தவறுகள் உள்ளது, காரணம் மொழிபெயர்த்தவர்கள் வட இந்திய பிராமணர்கள். வேற ஒருத்தர் எழுதியிருக்கார், தமிழ் வேதத்தை மொழிபெயர்ப்பு செய்தவர்கள் சமஸ்கிருதம் தமிழ் படித்த பிராமணர்கள் மற்றும் ஒரு சில வெளிநாட்டு போதகர்கள் மற்றும் ஒரு சில ஆங்கில அரசு ஆட்சியாளர்கள். இதில் தமிழாய்ந்த தமிழ் அறிஞர்கள் தமிழர்கள் யாரும் இல்லை. இதனால் 70 விழுக்காடு சமஸ்கிருத சொற்கள் கலந்துவிட்டது. அதுவும் குழப்பங்கள் ஏற்பட காரணமாக அமைந்தது. அவனவன் தன் சொந்த விருப்பப்படி வேதத்தை புரட்டுகிறார்கள். சரியா? அப்போ இவங்கெல்லாம் யார் மேலே குற்றம் சாட்டுறாங்க? பைபிளில் இருக்கிற பிழைகள் பொய்கள் முரண்பாட்டுக்கெல்லாம் காரணம் பிராமணர்களாம், இந்து பிராமணர்கள். அப்போ உண்மையிலே அவங்க தான் காரணமா பைபிளில் இருக்கிற மிஸ்டேக்ஸ்க்கு? இல்லை. முதலாக தமிழுக்கு பைபிளை மொழிபெயர்ப்பு பண்ணப்போ தமிழ் அறிந்த பிராமணர்கள் அதுக்கு உதவியாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை. அதுக்கு காரணம் அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு மொழி அறிவு இருந்திருக்கு. அதாவது அவங்களுக்கு மொழி அறிவு அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருந்த கிறிஸ்தவ அறிஞர்கள் நினச்சிருக்காங்க. அதனால் அவங்கள உதவிக்கு கூப்பிட்டுருக்காங்க. இல்லை, அவங்க பல சமஸ்கிருத வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் உண்மை. ஆனால் பிராமணர்கள் பைபிளை எழுதலை, அவங்க தங்களுடைய சொந்த கருத்துக்களை அதில் வரையலை, அவங்க பைபிளில் முரண்பாடுகளை உண்டாக்கலை. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேற்றுமொழி பைபிளில் என்ன இருந்துச்சோ அதை அப்படியே தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்கிறாங்க, அவ்வளவுதான். அதில் சமஸ்கிருத வார்த்தைகள் கலந்துருக்கு. மற்றபடி பிராமணர்கள் பைபிளில் எதையும் சொந்தமாக எழுதி வைக்கல. அப்போ தமிழ் பைபிளில் பிழைகளும் முரண்பாடுகளும் இருக்கிறதுக்கு காரணம் மூல மொழியிலேயே பைபிளில் அத்தனை முரண்பாடுகளும் பிழைகளும் இருந்தது தான். இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாற்றை பிராமணர்கள் உருவாக்கலை, பிறகு ஏன் அதில் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்குது? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த சம்பவத்தை பிராமணர்கள் கண்டுபிடிக்கல, பிறகு ஏன் அதில் ஏராளமான முரண்பாடுகள் இருக்குது? தேவன் யார் என்கின்ற கேள்விக்கே கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, குழப்பங்கள் இருக்குது. ஒரு குரூப் அவர் தெரித்துவர் அப்படிங்கிறாங்க, இன்னொரு குரூப் இல்லை தெரித்துவர் கிடையாதுங்கிறாங்க. அவர் தெரித்துவராக இருக்கிறாருன்னு சொல்கிற கிறிஸ்தவர்கள்லேயே தெரித்துவம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க. அதில் அவங்களுக்குள்ள பல்வேறு விதமான முரண்பாடுகள் இருக்குது. இயேசு கிறிஸ்து வருவாரா 2ஆம் முறையாக அப்படின்னு கேட்டால் ஆமாங்கிறாங்க. எப்போ வருவார்னு கேட்டால் அவர் இனிமேல் வருவார்னு ஒரு குரூப் சொல்கிறது, இல்லை ஏற்கனவே 1ஆம் நூற்றாண்டில் வந்துட்டாருன்னு இன்னொரு குரூப் சொல்லிட்டு, ஏற்றுக்கொள்ளப்படுதல் ராப்சர்னு ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிறாங்க. இன்னொரு குரூப் நடக்காதுங்கிறாங்க, இன்னொரு குரூப் நடந்துருச்சுங்கிறாங்க. இந்த குழப்பங்களை எல்லாம் யார் உருவாக்குனா? பிராமணர்களா? பிராமணர்களா பைபிளில் இத்தனை முரண்பாடுகளையும் எழுதி வச்சிருக்கிறாங்க? இல்லை. இது தவிர இவங்க ஏதோ தமிழ் பைபிளில் மட்டும்தான் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரியும் தமிழ் கிறிஸ்தவத்தில் மட்டும்தான் குழப்பங்களும் பிரிவுகளும் இருக்கிறது மாதிரியும் இந்த சாக்கு போக்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆங்கில பைபிளில் பிழைகளும் முரண்பாடுகள் இருக்கிறதுக்கு காரணம் யார்? உலகம் முழுவதும் கிறிஸ்தவத்தில் பல ஆயிரம் சபை பிரிவுகளை உண்டாக்குனது யார்? பிராமணர்களா? எல்லா குழப்பங்களும் பொய்யும் முரண்பாடுகளும் பைபிளில் இருக்கிறதுக்கு காரணம் பைபிளை எழுதின ஆசிரியர்களை தவிர அதை மொழிபெயர்த்தவர்கள் அல்ல. பைபிளை பிரதி எடுத்த போதும் மொழிபெயர்த்த போதும் அதை செய்த எழுத்தர்கள் கூடுதலாக சில காரியங்களை சேர்த்ததும் அதிலிருந்து சிலவற்றை நீக்கியதும் உண்மை. சில சபைகள் அதில் சில புத்தகங்களை சேர்த்தாங்க, வேறு சில சபைகள் வேறு புத்தகங்களை நீக்கினாங்க, அதுவும் உண்மை.
ஆனால் மூல மொழியில் எழுதப்பட்ட மூல பிரதிகள்லேயே எல்லா பிரச்சனைகளும் இருக்குது. எல்லா பொய்களும் முரண்பாடுகளும் தொடங்கிருச்சு அங்கேயே. ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார் அப்படின்னு முதல் வசனம் சொல்லுது இல்லையா பைபிளில், அங்கேயே தொடங்கிருச்சு எல்லா பிரச்சனையும். ஆக பைபிளை காப்பாற்றுறதுக்காக சம்மந்தம் இல்லாமல் பிராமணர்கள் மேலேயும் பக்கத்து வீட்டுக்காரங்க மேலேயும் பழி போடுறது சரியில்லை.